புனித தலங்களுக்கும் 12 புனித நதிகளுக்கும் சென்று புனித நீராடி சூரியனை வழிபடப் போகிறேன். நாங்கள் யாரும் வரவில்லை. இவன் பொய்யன், மை வேலை, சித்து வேலை தெரிந்தவன், வசியம் மாந்திரீகம் செய்து கொடுக்க பார்க்கிறான் என்று சொல்லி கூட்டம் கத்தியது. நீலாட்சிதான் கூட்டத்தை கட்டுப்படுத்தினாள். நீ சொல்வதை உபதேசம் பண்ணாமல் சொல். என்ன புனித தலம் என்று நீலாட்சி கேட்டாள். நம் வாழ்க்கையில் எஞ்சி இருப்பது என்ன? சாவு. நீ ஏன் ஊரிலே சாகாமல் இங்கு வந்தாய்? வரும்போது நம்பிக்கை இருந்தது, இப்போது இல்லை. அதுதான் பிரச்சனை. நம்பிக்கையை விட்டதுதான் சிக்கல். நம்மிடம் எஞ்சியிருக்கும் ஒரே விஷயம் நம்பிக்கை. அதை இழந்துதான் நீங்கள் இப்படி ஆனதுக்கு காரணம். குளிக்கப் போய் யாராவது சேற்றை பூசிக்கொள்வார்களா? நாம் மீண்டும் சரியாவோம், நம்பு என்று சொல்லி சத்தியம் செய்தான். குஷ்டரோகம் பற்றி, அது தீருவது பற்றி, சூரியத்தலம் உள்ள இடங்கள், புனித தலங்கள், புனித ஆறுகள் ஓடுகின்ற விஷயமெல்லாம் பற்றியும் கூறினான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீலாட்சி கேட்டாள். வனத்து ரிஷி மட்டுமல்ல, நாரத முனிவரும் சொன்னார். நாரதா என்று கூட்டம் கேட்டது. ஆம் என்று கூறி தான் யார் என்பதை மட்டும் மறைத்துவிட்டு நாரதர் கூறிய வரலாற்றையெல்லாம் கூறிவிட்டு கடைசியாக காலையில் என்னோடு வருவது யார்? நாம் போவது சித்தர் வகி, ரிஷி வகி, முனி வகி, சிவன் வகி. அதனால் நமக்கு தெய்வத்தின் அனுகிரகம் எப்போதும் இருக்கும் என்று சொன்னான். நான் வரேன் என்று நீலாட்சி சொன்னாள். மற்றவர்களிடம் இருந்து அவள்தான் பேசினாள். அவளுடைய பேச்சுதான் எடுபட்டது. இரவாகிவிட்டது. நிலவின் வெளிச்சத்தில் அனைவரும் உட்கார்ந்து சாம்பனிடம் புனித தலங்கள், புனித நதிகள் குறித்து விவரம் கேட்டனர். அன்றிரவு முழுவதும் பேசினார்கள். இருள் விலகுவதற்கு முன்பாகவே எழுந்து ஆற்றில் குளித்துவிட்டு கூட்டமாக சென்று ரிஷியை வணங்கினர். ரிஷி ஆச்சரியப்பட்டார். மங்களமாக சென்று வா, உன் செயலுக்கு அழிவில்லை. நீ நினைத்த காரியம் செயமாகும். காரியத்தில் வெற்றியடைந்தால் ஒளி நியாயம் பெறுவாய். பூ விலகை விட்டு சொர்க்கத்திற்கு போவாய். கல்லார் நெஞ்சில் நில்லார் ஈசன். 7 சப்தமரிகளில் நீதி நியமப்படி விரதமிருந்தால் தோஷத்திலிருந்து விடுபடலாம் என்று சாம்பனையும் மற்றவர்களையும் அனுப்பினர். சாம்பனுக்கு பின்னால் 70 பேர் இருந்தனர். அவர்கள் அனைவரும் 12 தலங்களுக்கும் சென்று வணங்கி 12 புனித நதிகளில் நீராடி 12 பருவங்கள் முடித்து சந்திரபாகா நதியின் அத்தமனத்தலத்துக்கு வந்தபோது சாம்பனையும் சேர்த்து மொத்தம் 15 பேர்களே எஞ்சியிருந்தனர். யாத்திரையின் போது உடல் நலமில்லாமல் பலர் இறந்தனர். நடக்க முடியாமல் ஒரு சிலர் அங்கெங்கே தங்கிவிட்டனர். பிள்ளைகளையும் புருஷனையும் இழந்த பெண்கள் சாம்பனை கொடூரமான வார்த்தைகளால் திட்டினார்கள். அவர்களையெல்லாம் நீலாட்சிதான் சமாதானப்படுத்தினாள். 12 பருவங்கள் முடிவதற்குள்ளாகவே அவர்களுடைய உடலில் நல்ல முன்னேற்றம் தெரிந்தது. உடலில் உணர்ச்சிகள் உண்டாக ஆரம்பித்திருந்தன. புருவ முடியும் தலைமுடியும் உதிர்வது நின்று போயிருந்தது. ஆண்களுக்கு தாடி மீசை மீண்டும் வளர ஆரம்பித்தன. உடலில் தேய்மானம் நின்று போயிருந்தது. சிந்து நதியை கடந்து செல்லும் போது சாம்பனுக்கு ஒரு மரப்பதுமை கிடைத்தது. அது சூரிய தேவனின் சிலையை ஒத்திருந்தது. அந்த பதுமையோடு சென்று வனத்து ரிஷியை மெய்யொழுகி வணங்கினாள் சாம்பன். உளம் மகிழ்ந்த ரிஷி சாம்பனையும் மற்றவர்களையும் வாழ்த்தினர். சாம்பா, இந்த மரப்பதுமையை இங்கே பிரதிஷ்டை செய். இது கற்பகத்தருவால் ஆனது. அடுத்து நீ இன்னொரு மகத்தான காரியத்திற்கு தயாராக வேண்டும். முன்பு ஒரு முறை பூஜை செய்ய எனக்கு உரிமை இல்லை என்று சொன்னேன் அல்லவா? அதனால் பூஜை செய்ய உரிமையுள்ள பிராமணர்கள் சாகத்தீவில் இருக்கிறார்கள். அவர்களை பாரத வருஷத்துக்கு அழைத்து வர வேண்டும். இந்த காலங்களில் இன்ன பூஜை செய்தால் குஷ்டரோகம் குணமாகும் என்பதை அவர்கள்தான் கணித்திருந்தார்கள். அதோடு அவர்களுக்கு மருத்துவ முறையும் தெரியும். முன்பு அவர்களில் சிலர் இங்கு இருந்தனர். அவர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை என்று திரும்பி போய்விட்டார்கள். அங்கு போவது மலையை குடைந்து எலி போவது போன்றது. வழி கடுமையானது. நீ முதலில் அந்தரிட்சத்துக்கு போ. அதை கடந்தால் தேவருலகம், இலாவிருத வருஷம். அதை தாண்டினால் சாகத்தீவு.
நீ அங்கு சென்று உரிய பிராமணர்களை கொண்டு வர வேண்டும். அதற்கு முன் இந்த பதுமையை நிறுவு. உங்களின் ஆசிபடியே நடக்கும் என்று சாம்பன் கூறினான். இந்த சிலைக்கு கோவில் எழுப்புவதற்கு விஸ்வகர்மா இளைத்தவர்களை கொண்டு வர வேண்டும். இங்கிருந்து தென்மேற்கு திசையிலுள்ள பிரதேசத்தில் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு வரவும் பராமரிக்கவும் நிறைய பொருள் வேண்டும். நான் ஆண்டி, நீ குஷ்டரோகி, என்ன செய்வது என்று ரிஷி பெரும் கவலையுடன் சொன்னதை கேட்டு, சுவாமி, நான் பொருளுக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சாம்பன் சொன்னதும் ஆச்சரியத்துடன் எப்படி என்று ரிஷி கேட்டார். சாம்பன் தன் வரலாற்றை சொன்னான். மகாபாரத போரையே ஒற்றையாளாக நடத்திய கிருஷ்ணரின் மகனுக்கா இந்த நோய்? பூதலம் போற்றும் கிருஷ்ணரின் மகனா நீ என்று கேட்டார் ரிஷி. சுவாமி, பழைய வாழ்க்கை என்னை ஈர்க்கவில்லை. பாம்பு தன் தோலை உரிப்பது போல அந்த வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு விட்டேன். இது புகழ் உடல் அல்ல, புழு உடல். வாளால் நோயை வீழ்த்த முடியாது. நோய் சாபம் எனக்கு முக்கியமல்ல. பிரதிஷ்டை செய்து கோவில் எழுப்புவது, சாகத்தீவிலிருந்து பிராமணர்களை கொண்டு வருவதுதான் என் லட்சியம், என் ஆசை. நிறைவேறா ஆசை கூறுங்கள். நான் உடனே துவாரகைக்கு புறப்பட வேண்டும். சாம்பா, உன்னிடமிருந்து கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது. மேன்மையான பண்புகள் இருக்கின்றன. இன்னும் சில நாட்களில் வளர்பிறையின் 7ஆம் நாள் வருகிறது. அன்று சூரிய தேவரின் பதுமையை பிரதிஷ்டை செய். மறுநாள் புறப்படு. உன் காரியம் வெற்றியடையும். நீயும் சிரஞ்சீவியாக இருப்பாய். 16 லோகங்களிலும் உனக்கு கீர்த்தி உண்டாகும். இந்த இடத்தை புண்ணிய பூமியாக்கு என்று கூறினார். அவரை வணங்கிவிட்டு திரும்பும் போது அவனோடு இருந்தவர்கள் எல்லாம் அவனுடைய கதையை கேட்டு மலைத்து போயினர். கிருஷ்ணரின் மகன் என்பதை யாரும் நம்பவில்லை. அவனுடைய காலில் விழுந்து வணங்க வந்தபோது தடுத்து நிறுத்தி, நான் இப்போது கிருஷ்ணரின் மகன் அல்ல, குஷ்டரோகி, உங்களுள் ஒருவன், உங்களோடு இருப்பவன். உங்களோடுதான் என் ஆயுட்காலம் முடியும். நீங்களே என் பந்தம் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் கட்டித் தழுவினான். நோயாளிகள் கண்ணீர் விட்டு அழுதனர். நாம் உடலே பதுமையை பிரதிஷ்டை செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அடுத்து நான் துவாரகைக்கு புறப்பட வேண்டும். அதற்கு உங்களுடைய துணை இருந்தால்தான் முடியும் என்று கூறினான். ஒரே குரலில் அனைவரும் நீ சொல்வதை அடிமாறாமல் செய்கிறோம் என்று வாக்களித்தனர். படுக்க போகும் முன் புதிதாக வந்திருந்த நோயாளிகளை சந்தித்தான் சாம்பன். நிழல் போல அவனோடு இருந்தாள் நீலாட்சி. பதுமையை நிறுவிய மறுநாள், சாம்பா, நாம் சூரிய தேவனுக்கு கோவில் எழுப்ப வேண்டும். நீ துவாரகைக்கு புறப்படு என்று நீலாட்சி சொன்னாள். ஆனால் அவளுடைய கண்கள் கண்ணீரை சிந்தின. அவனுடைய வரலாற்றை அறிந்த பிறகு அவள் ஒரு நூல் சாம்பனிடமிருந்து விலகியே இருந்தாள். அதை அறிந்த சாம்பன், நீலாட்சி, நீதான் என் ஆற்றலின் ஊற்று. நீ இல்லாவிட்டால் எதுவுமே சாத்தியப்பட்டிருக்காது. நீ எனக்கு விளக்கு போன்றவள். உன்னுடைய வெளிச்சத்தினால்தான் நான் 12 புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபடவும் நீராடவும் முடிந்தது. சூரிய தேவருக்கு அடுத்தபடியாக உன்னைத்தான் என் மனம் வணங்குகிறது என்று சாம்பன் சொன்னதும் நீலாட்சி கதறி அழுதாள். உன்னிடம் தகாத முறையில் நான் மோகம் கொண்டேன். மோகிக்க ஆசைப்பட்டேன். அது என் உடல் செய்த தவறு. நான் இன்று உயிரோடு இருக்க நீதான் காரணம். எனக்கு கண்களை தந்தவன் நீ. உன் வழியாகத்தான் நான் இப்போது இப்பூவுலகை காண்கிறேன். நான் பாக்கியம் செய்தவள். உடம்புக்கும் மனசுக்குமான வேறுபாட்டை நீதான் காட்டினாய். உடம்பு என்பது ஓட்டை துருத்தி, மட்பாண்டம். நாம் பூமியில் நிற்பதற்கு நீதான் ஆணிவேர். நான் நடக்கிற பாதைதான் நீதான். உன்னை என் குருவாக எண்ணி தினமும் மனதிற்குள் பூஜை செய்கிறேன் என்று நீலாட்சி சொன்னதை கேட்டு, நீ கானகத்தில் மலர்ந்த அதிசய பூ நீலாட்சி. நீயே என் குரு, வழிகாட்டி. உன்னுடைய அன்பும் கருணையும் பெருந்தன்மையுமே என்னை வழிநடத்துகின்றது. தாயை போல கருணையுள்ள பாக்கியவாகிய நீலாட்சியே, நீயும் மற்றவர்களும் ஆசீர்வாதம் தந்து என்னை அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி அவளிடம் மற்றவர்களிடம் விடைபெற்று ஒரு குதிரையை ஏற்பாடு செய்து கொண்டு துவாரகைக்கு வாயு வேகத்தில் புறப்பட்டான் சாம்பன். பிறைகாலத்தில் சாம்பன் துவாரகையை அடைந்தான். அவனை கண்டு கிருஷ்ணர் அளவில்லா மகிழ்ச்சி கொண்டார். ஜாம்பவதியும் மற்ற தாய்மார்களும் கண்ணீரோடு
அவனை வரவேற்று உபசரித்து கட்டி தழுவினர். கிருஷ்ணரின் மாளிகையில் மகிழ்ச்சி வெள்ளம் ஓட ஆரம்பித்தது. ஒரு கணம்தான் இருக்கும், ஒரு நாள்தான் தங்கப் போகிறேன் என்று சாம்பன் சொன்னது எல்லோருடைய காதிலும் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல் இருந்தது. அனைவரும் கண்ணீர் விட்டு அழுதனர். அவனுடைய மனதை மாற்ற முயன்றனர். சாம்பன் தன் முடிவில் உறுதியாய் நின்றான். தான் செய்ய இருக்கிற காரியம் குறித்து பேசி அனைவரையும் சமாதானம் செய்தான். லட்சுமணாவை தேற்றுவதுதான் சமுத்திரத்தை கடப்பது போல் இருந்தது. அன்றிரவு தங்கி மறுநாள் காலையிலேயே அளவில்லா பெரும் செல்வத்துடன் துவாரகையை விட்டு கிளம்பினான் சாம்பனின் தேர். புயலைப் போல சீறி பாய்ந்தோடியது. விஸ்வகர்மா இனத்தவர்களை சந்தித்தான். தான் செய்ய இருக்கும் காரியம் குறித்து பேசி வேண்டிய பொன் பொருள் செல்வம் கொடுத்து அவர்களை அழைத்து கொண்டு ஒரு பிறை காலம் கழித்து சூரிய தலத்துக்கு வந்து சேர்ந்தான். சூரிய தேவனுக்கு கோயில் எழுப்புவதற்கான தக்க ஏற்பாடுகளை செய்தான். 7 பிறைக்காலம் நீலாட்சியின் உதவியோடு கோவில் பணிகளை செய்தான். 8ஆம் பிறை முதல் நாள் தன் பயணத்தை ஆரம்பித்தான். மற்ற நோயாளிகளை அவனை வழி அனுப்பி வைத்தனர். பஞ்சநதி நிலப்பரப்பை கடந்து இமாலயத்தின் அடிவாரத்திற்கு சென்று சேர சாம்பனுக்கு ஒரு பிறை மேலாயிற்று. அங்கிருந்து அந்தரிட்சத்தை நோக்கி பயணமானான். அந்தரிட்சத்தை நெருங்க நெருங்க கந்தருவர் கண்ணில் பட ஆரம்பித்தனர். ஆண்களும் பெண்களும் மிகவும் சௌந்தரிய அழகு பெற்றவர்களாக இருந்தனர். குதிரைகள் மலையாடுகள் மீதே பயணம் செய்தனர். மலைக்குன்றுகளுக்கு நடுவே அமைந்திருந்தது அந்தரிட்சம். படகின் மூலம் சவாரி செய்து ஆற்றை கடந்தான். இலாத வருஷத்துக்கு செல்வதற்கான பாதையை கேட்டறிந்தான். வடமேற்கு திசையில் பயணம் செய்து சாகத்தீவை அடைவதற்குள் 10 பிறைக்காலம் முடிந்துவிட்டது. சாகத்தீவு வாசிகள் தேவர்களைப் போல இருந்தனர். மகர் இனத்து பெரியவர்களை பழம், புஷ்பம், தர்பை, திருமஞ்சனம் முதலானவை கொடுத்து வந்தனம் செய்து தான் வந்திருக்கும் நோக்கம் பற்றி சாம்பன் எடுத்துரைத்தான். தன் குல வரலாற்றையும் தக்க விதத்தில் சொன்னான். மகர் இனத்து பெரியவர் ஒருவர், உன் பேச்சும் செய்கையும் நம்பும்படியாக இருக்கிறது. கிருஷ்ணரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். எங்கள் இனத்து ஆட்கள் அங்கு வருவார்கள். அவர்களுக்குரிய மரியாதை கிடைக்குமா என்றார். அவர் கேட்டார். வேதம் ஓதுகிற அந்தணர்களே, திவ்ய வாஸ்திர பாரணங்கள் தருவேன். கஸ்தூரி முதலாகிய வாசனை திரவியங்கள் தருவேன். வேண்டிய தானங்களும் தட்சணைகளையும் தருவேன். நல்ல பயிர் நிலங்களும் காரம் பசுங்களும் கொடுப்பேன். கோதானம் செய்வேன். பொன் பொருள் தக்க ஆபரணங்களும் தருவேன். உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. என்னோடு 18 குடும்பங்கள் வரட்டும். நான் எழுப்பிக் கொண்டிருக்கும் சூரிய தேவர் கோவிலில் பூஜைகள் செய்ய வேண்டும். அதோடு எங்கள் நாட்டில் குஷ்டரோகத்தின் தாக்கம் அதிகம் இருக்கிறது. நீங்கள் அதையும் ஒழிக்க வேண்டும். இதுவே என் விருப்பம் என்று சாம்பன் கூறியதை கேட்டு மகர் இனத்தவர்கள் அவன் மீது நம்பிக்கை கொண்டனர். அவனோடு பாரத வருஷத்துக்கு வருவதற்கு 18 குடும்பங்கள் தயாராயிருந்தன. மலைக்கொய்யுதைகள், குதிரைகள், பெரிய மலையாடுகள் பூட்டிய தேர்களில் சாம்பனும் 18 மகர் இனத்து குடும்பங்களும் பிரயாணத்தை ஆரம்பித்தன. சாம்பன் மகர் இனத்தவர்களோடு சூரிய தலத்திற்கு வந்து சேர்ந்தபோது சூரிய தேவரின் கோவில் தேர் போன்ற வடிவில் பாதிக்கு மேல் மூடியிருந்தது. அதை கண்டு சாம்பன் மகிழ்ச்சியுற்றான். மகர் இனத்தவர்கள் சாம்பன் பொய் கூறவில்லை என்பதை அறிந்து அவனை வாழ்த்தினர். ஓமச்சாலைக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. வழியில் சாம்பனுக்கு மகர் இனத்தவர்கள் அளித்த சிகிச்சையின் பலனாக அவனுடைய தோற்றத்தில் நல்ல முன்னேற்றம் தெரிந்தது. அதை கண்டு மற்றவர்கள் மற்றற்ற மகிழ்ச்சி கொண்டனர். அவனுடைய உடல் தோற்றத்தில் தெரிந்த இயற்கை காட்சிகளையும் மனித உருவங்களையும் கண்டு அதிசயித்தனர். மற்ற நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மகர் இனத்தவர்களிடம் வேண்டிக் கொண்டான். வனத்து ரிஷியை சந்தித்து தக்க ஆலோசனைகளை பெற்று 6 மகர் இனத்தவர்களை மட்டும் அங்கே தங்க செய்துவிட்டு மற்ற மகர் இனத்தவர்களையும் விஸ்வகர்மா இனத்தை சேர்ந்த கொஞ்சம் பேரையும் அழைத்து கொண்டு யமுனையின் தென்கரையில் வடமதுரைக்கு அருகில் ஒரு ஓமச்சாலையை நிறுவினான். அங்கு சூரிய தேவருக்கு ஒரு கோவில் எழுப்பும்படி விஸ்வகர்மா இனத்தவரை கேட்டுக்கொண்டான். 6 மகர் இனத்தவர்களை அங்கே தங்க செய்தான். மீதமுள்ள மகர் இனத்தவர்களையும் விஸ்வகர்மா இனத்தை சேர்ந்தவர்களையும் அழைத்து கொண்டு உற்ற நாட்டில் பிரகாசி நதியின் கிளையொன்று சந்திரபாகா என்ற பெயருடன் ஓடிச் சென்று
கடலில் கலக்கிற இடத்திற்கு வந்தான். அங்கு ஒரு ஓமச்சாலையை நிறுவினான். சூரிய தேவருக்கு கோயில் எழுப்ப விஸ்வகர்மாக்களை கேட்டுக்கொண்டான். எஞ்சியிருந்த 6 மகர் இனத்தவர்களையும் தங்க வைத்தான். சாம்பனின் செயல் கண்டு மகர் இனத்தவர்களும் விஸ்வகர்மா இனத்தவர்களும் வாழ்த்தினர். சூரிய தேவருக்கு கோயில் எழுப்பும் பணியில் முழு மனதுடன் ஈடுபட்டனர். அனைவரிடம் விடைபெற்று சூரிய தலத்திற்கு போவதற்கு தயாரானான். சூரிய தலத்துக்கு சாம்பன் வந்து சேர 1 ஆண்டாகிவிட்டது. அவன் வரும்போது அங்கு சிறு நகரம் உண்டாகியிருந்தது கண்டு ஆச்சரியப்பட்டான். நகரவாசிகள் அந்த இடத்திற்கு சாம்பபூர் என்று பெயரிட்டனர். மகர் இனத்து பிராமணர்களின் சிகிச்சையால் குஷ்டரோகிகள் பழைய நிலைக்கு திரும்பியிருந்தனர். புதிய நோயாளிகளும் வந்திருந்தனர். சூரிய தேவனின் கோவிலில் முக்கால பூஜையும் முறையாக நடந்து கொண்டிருந்தது. எல்லாவற்றையும் கண்டு மனம் பூரித்த சாம்பன், வேத நெறிமுறைகள் காப்பாற்றப்பட வேண்டும், அறநெறி ஒழுக்க நெறிகள் தவறாது இருந்தால்தான் தர்மம் தழைக்கும் என்று மகர் இனத்தவர்களிடம் கூறினான். வனத்து ரிஷியை சந்திக்கச் சென்றான். ரிஷியின் ஆணைப்படி காலப்பிரிய காலநாத்தலம் கிழக்கு கடற்கரையின் கோணவல்ல பத்தலம் ஆகிய 3 தலங்களிலும் 4 மாதம் என்று தங்கி ஓராண்டை கழித்தான். அவனுடைய பழைய கூட்டாளிகளுடன் சேர்ந்து 3 கோவில்களின் பணிகளையும் பார்த்தான். கோவிலை நெருங்க நெருங்க தேவலோகம் போன்றிருந்தது. கோவிலுக்கு வெளியே தேவர், யட்சர், கந்தருவர், அப்ரசுகர்களின் உருவம் பதித்த சிலைகள் இருந்தன. கோவில் பெரிய தேர் போன்ற வடிவில் உருவாக்கப்பட்டிருந்தது. 4 வாயில்கள் இருந்தன. வாயில் காப்போராக பிங்கள, தண்டநாயக்கன், ரஜன, ஸ்தோசவ, கால்மார்ஸ், வச்சி, வியோமன், நக்னதிண்டி, ஆதித்யர், வசுக்கள், அசுவினிகள், மாருதர் யாவரும் அவரவர் இடத்தில் வீற்றிருந்தனர். 12 ஆண்டு காலத்தில் 3 கோவில்களும் முழுமையாக பூர்த்தியடைந்தன. ஒரு நாள் நான் கிழக்கு கடற்கரையில் கோணார்த் தலத்தில் தங்கி கோணாத்திரியரின் வழிபாட்டில் ஈடுபடப் போகிறேன் என்று கூறினான் சாம்பன். அதை கேட்ட நீலாட்சி, நான் கற்பதுமையல்ல, மானிட பிறப்பு, நீதான் என் மகா மைத்திரன், உயிர் போன்றவன், அதனால் நீ ஆண்டுக்கொரு முறையாவது இங்கு வந்து செல்ல வேண்டும், இதுவே என் இறுதி விருப்பம் என்று நீலாட்சி சொன்னாள். நீலாட்சி, தான் உன்னை சந்தித்த அந்த பொழுதையும் இரவையும் நான் மறக்கவில்லை. அன்று நீ ஒரு கை அன்னமிட்டாயே, அதை நான் மறக்க மாட்டேன். நீ ஒருத்தி மட்டுமில்லாமல் போயிருந்தால் எந்த காரியமும் நடந்திருக்காது. அன்று நீதான் எனக்கு நம்பிக்கை அளித்தால். நீதான் என் ஆதி மூலசக்தி. நீ நீசகுலத்தில் பிறந்தவளாக இருந்தாலும் புத்தியில் உயர்ந்து விளகிறாய். உன் பேச்சுக்கு தான் நோயாளிகள் கட்டுப்பட்டனர். உங்களுடைய உழைப்பால் தான் 3 கோவில்களும் எழுந்தன. நீங்கள் உழைப்பால் உயிர் வாழ்கிறவர்கள். அதனாலேதான் நீ என் சகோதரி ஆவாய் நீலாட்சி என்று சொன்ன சாம்பனின் காலில் விழுந்து கண்ணீர் சொரிந்து சொன்னால் நீலாட்சி, நீ வராமல் இருந்தால் நான் எப்போதோ மண்ணாகி விட்டிருப்பேன். சூரிய தேவரின் ஆலயங்களையும் 12 புனித தலங்களையும் பார்த்திருக்க முடியாது. 12 புனித நதிகளிலும் நீராடி இருக்க முடியாது. பழைய நிலைக்கு வந்துவிட்டேன். அது முக்கியமல்ல, நீதான் முக்கியம். நீதான் எனக்கு சூரிய தேவனை காட்டித் தந்தாய். நீயே என் ஆவி. இன்றிலிருந்து இந்த வனம் மைந்தரே வனம் என்று அழைக்கப்படும். உணர்ச்சி வசப்பட்டால் சாம்பன். கண்ணீர் ஆறாக பெருகெடுத்து ஓடியது. நீலாட்சியை மார்போடு அணைத்து, மைத்திரியே, வனத்தை சேர்ந்த ஒரு மைத்திரேயன் தன் மைத்திரேயிடம் வாக்கு தவற மாட்டான். சகோதரன் தன் சகோதரிக்கு அளித்த இடம் மத்திரவனம். ஆண்டுதோறும் உன்னை சந்திப்பேன் என்று வாக்கு கொடுத்தான். எனக்கு இந்த வரம் போதும். இதுவே என் ஆபரணம், பொக்கிஷம் என்று நீலாட்சி சொன்னாள். மற்றவர்களிடமும் சாம்பன் விடை பெற்றான். அப்போது அங்கே நாரத முனி பிரதர்சனமானார். முனிவருக்கு வேண்டிய சகல விதமான மரியாதைகளையும் செய்து வணங்கினான். சாம்பா, நீ பழைய ரூபத்தை அடைந்து விட்டாய். உன் சாபமும் தீர்ந்தது. நீ உடனே துவாரகைக்கு புறப்படு. உன்னை பிடித்த பீடை நீங்கிவிட்டது என்று நாரதர் கூறினார். நான் இனி துவாரகைக்கு திரும்ப போவதில்லை மகாமுனிவரே என்று தாழ்பணிந்து கூறினான் சாம்பன். ஏன்? உன் பந்தங்கள் எல்லாம் உன் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். வாழ்க்கை என்பது என்ன, மனம் என்பதை புரிந்து கொண்டு விட்டேன். நான் இப்போது விரும்பும் வாழ்க்கையை துவாரகையில் இல்லை, இந்த மந்திரவனத்தில் தான் இருக்கிறது. மலையளவு குவியல் குவியலாக 9 வகை நத்திரனங்களை கொட்டி கொடுத்தாலும் போக மாட்டேன். சூரிய தேவனை வழிபட்டு இங்கேயே என் காலத்தை கழிக்க திட்டமிட்டுள்ளேன். மயானத்தை ஆள எனக்கு விருப்பமில்லை. பொன்னுக்கும் மண்ணுக்கும் நான் ஆசைப்படவில்லை. அந்த ஆசையெல்லாம் எப்போதோ செத்துவிட்டது. பழைய நினைவுகளை அறுத்து விட்டேன். எனக்கு ஆசி கூறுங்கள் மகாமுனிவரே. சூரிய தலத்துக்கு வரும் வழியில் பூத கூட்டங்களும் பேய்களும் துஷ்ட விஷ ஜந்துகளும் விளையாடும் மாயக்கரைகளிலும் தங்க நேரிட்டது. அடர்ந்த வனத்திலும் அத்துவான காட்டிலும் உறங்கியிருக்கிறேன். பல இரவுகள் நட்சத்திரங்களையும் சந்திரனையும் பார்த்தவாறு இருந்திருக்கிறேன். அந்த இரவுகளில்தான்
சூறைக்காற்றில் இருக்கும் தீபம் போன்றது மானிட வாழ்வு என்பதை அறிந்து கொண்டேன். மானிட பிறப்பு அற்புதமானது. தந்தை இருந்தார், தாய், யானை, சேனை, படை, பரிவாரங்கள், மாளிகை, அளவில்லா செல்வம் எல்லாம் இருந்தது. ஆனால் இங்கு வந்தபோது நான் தனியாக தான் வந்தேன். என் நோய் மட்டும் என்னோடு இருந்தது. சுடுகாட்டிற்கும் நான் தனியாக தான் செல்வேன் என்பதை சொல்லித் தந்தது சுடுகாட்டில் நான் கழித்த இரவுகள்தான். அந்த இரவுகளை நான் பொக்கிஷமாக மனதில் வைத்திருக்கிறேன். வேறு பொக்கிஷங்களை வேண்டாம் முனிவரே. ஆண் பெண் என்பது சதைப்பிண்டம், மாமிசம் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று நாரதரை தொகுது நின்றான் சாம்பன். தேவாமிர்தம் உண்டது போல மனம் பூரித்த நாரதர், சாம்பானி, சூரியதேவனுக்கு 3 கோவில்களை எழுப்பியிருக்கிறாய். உலகில் யாரும் செய்யாதது. அதனால் எல்லா உலகங்களிலும் எல்லா காலத்திலும் உன் பெயர் நிலைத்திருக்கும். 7 புவனங்களிலும் உன் புகழ் பரவும். தேவாதி தேவர்கள் உன்னை வாழ்த்துவார்கள். வா, சூரிய தேவனை வழிபடலாம் என்று கூறி சாம்பனை அழைத்து கொண்டு கோவிலுக்குள் போனார் நாரதர். எல்லா ஜீவராசிகளும், எல்லா தேவர்களும், எல்லா வேதங்களும் வணங்குவதற்குரிய கிரகராஜனே, என் பூஜையை ஏற்றுக்கொள் என்று கூறி சூரிய தேவனை வழிபட்டார் நாரதர். இன்று முதல் கிரகராஜனின் பெயர் சாம்பாதித்யன். இனிமேல் இந்த பெயரில்தான் சூரியதேவன் வழிபடுவார் என்று நாரதர் கூறினார். சாம்பன் பெற்றபோது கூட அழாத சாம்பன் முதலாக கண்ணீர் விட்டு அழுதான். அவனை ஆறத் தழுவிய நாரதர், அடுத்து உன் திட்டம் என்ன என்று கேட்டார். ஆற்றங்கரைக்கு செல்கிறேன். புது குஷ்டரோகிகள் யாராவது வந்திருந்தால் அவர்களை அழைத்து வந்து சூரிய தேவனை வழிபட செய்வேன் என்று கூறி நாரதரை வணங்கிவிட்டு ஆற்றங்கரைக்கு நடக்க ஆரம்பித்தான் சாம்பன். இவ்வாறு பெற்றவர்கள் செய்த பாவங்கள் பிள்ளைகள் பெற்றனர். அந்த சாபத்திலிருந்து சாம்பன் விடுபெற்று சூரிய தேவரின் கோவிலை எழுப்பி அதிலே தன் காலத்தை கழித்தான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிர்ந்துங்க. நாளை ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.